வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேஷ்டா ஐயர். இவங்க யாருன்னு உங்களுக்கு க்யூரியஸாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது யாருன்னு நான் சொல்கிறத விட அவங்க சொன்னால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவர் டு ஸ்ரேஷ்டா ஐயர். Hi, this is Shrestha from Chennai. நான் பேசிக்காக ஸ்டைலிஸ்ட். ஸோ ஐம் அ ஃபேஷன் அண்ட் செலிப்ரிட்டி ஸ்டைலிஸ்ட். ஸ்டைலிங் அப்படின்னா ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாதுங்க சென்னை பொறுத்தளவில். இட்ஸ் நாட் வெரி காமன் டேர்ம். டிசைனர் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும், பட் ஸ்டைலிங்கிற டேர்ம் ரொம்ப காமன் கிடையாது. ஸோ ஸ்டைலிஸ்ட்னா வி டேக் கேர் ஆஃப் த கம்ப்ளீட் லுக். ஸோ இப்போ டிசைனிங்னா வெறும் காஸ்டியூமில் ரிலேட் ஆகுது இல்லையா? ஸ்டைலிங்கும் போது டாப் டு டோ, ஸ்டார்டிங் ஃப்ரம் மேக்கப், அவுட்ஃபிட்ஸ், ஃபுட்வேர் எல்லாமே ஆல் இன்க்ளூடிங் இஸ் கால்ட் அஸ் ஸ்டைலிங். இப்போ நீங்கள் ஒரு மூவியில் ஒரு கேரக்டர் பார்க்குறீங்கன்னா ஒரு பர்சனை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காமிப்பாங்க இல்லையா? இப்போ விஜய் அவங்கள மாஸ்டர் மூவியில் ஒரு டீச்சராக காமிக்கணும். ஸோ அதுக்கு அவங்களோட கம்ப்ளீட் அட்டையர் சேஞ்ச் பண்ணணும், ஹெட் டு டோ. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டைலிஸ்ட் ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டைலிங்னா அவங்களோட ஓவரால் லுக்கு சேஞ்ச் பண்ணுறது தான் ஸ்டைலிங். ஓகே, இப்போ ஸ்டைலிங் பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. லைக் உங்களுக்கு ஸ்டைலிங் உள்ளே வரணும்னு எப்போ தோணுச்சு? நீங்கள் எவ்வளோ இயர்ஸாக ஸ்டைலிங்கில் இருக்கீங்க? ஸோ நான் ஆக்சுவலாக எல்லார் மாதிரியும் நானும் ஃபேஷன் டிசைனிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1 year கோர்ஸ் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ டிசைனிங்குள்ளே போனதுக்கப்புறம் ஐ சம்வேர் ஃபெல்ட் எனக்கு அந்த ஒரு கம்ப்ளீட் லுக் மேலே ஒரு கண்ட்ரோல் வரலையோ, வெறும் காஸ்டியூம் மட்டும் நம்ம பண்ணோன்னா நம்மளால் ஓவரால் லுக்கில் ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்க முடியல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போ தான் ஐ காட் டு நோ அபவுட் ஸ்டைலிங். எனக்கு கரெக்ட் கைடன்ஸ் இருந்துச்சு. ஸோ பீப்புள் கைடட் மீ த ரைட் வே, இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் ஸ்டைலிங் பண்ணணும் அப்படின்னு எனக்கு லேர்ன் பண்ண நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ராசஸில் டிசைனிங்குள்ளே ஐ எண்டட் அப் இன் ஸ்டைலிங். ஐ காட் டு நோ தட் இட் தேர் வாஸ் இன் இண்டஸ்ட்ரி. நான் 1.5 yearsஆ அரௌண்ட் 1.5 years நான் ஸ்டைலிங் இருக்கேன். ஓகே, ஸோ 1.5 years தான் ஸ்டைலிஸ்ட்டாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் நிறைய அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் என்ன ஃபேஷன் ட்ரெண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அண்டு குவிக்காக ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ சென்னையை பொறுத்த லெவலில் ஐ திங்க் ஃப்ளோரல் ட்ரெஸ்ஸஸ்லாம் குவிக்காக ஸ்ப்ரெட் ஆச்சு ஆக்சுவலாக. நிறையா பிரிண்ட்ஸ், மோட்டிவ்ஸ், ஃப்ளோரல் பிரிண்ட் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் ஐ திங்க் இட் கேவ் அ ரியலி குட் ரீச். ஒரு 1 yearக்குள்ளே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு காமன் பீப்புள் நடுவில். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வெரி ப்ரிவலண்ட் இன் த மார்க்கெட். ஓகே ஓகே ஸோ இப்போ லைக் நீங்கள் நிறைய ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அண்ட் உங்களுக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு ஒன்று இருக்கும். பட் நாட் ஃப்ரம் த ரீசெண்ட். எனக்கு லைக் ஒரு பழைய ஸ்டைல் இப்போ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ட்ரெண்ட் எது? ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னலாக பார்த்தோன்னா எனக்கு ஸ்னீக்கர் வெஜ்ங்கிற கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஐ லைக் டு ட்ரெஸ் அப் கொஞ்சம் டாம் பாயிஷ் இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்னீக்கர்ஸ் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். சரியா? ஸோ ஸ்னீக்கர் வெஜ்ஜுங்கும் போது தேர் இஸ் லைக் ஹைட், வெஜ்ஜோட ஹைட் உங்களுக்கு ஸ்னீக்கர்ஸில் இருக்கும். ஸோ தட் வாஸ் லைக் அதனால் மார்க்கெட்டில் அப்போ வந்த போது ஐ திங்க் இட் வாஸ் லைக் வே பிஃபோர் ஒரு 2-3 decades முன்னாடி வரும்போது அது ரொம்ப அக்செப்ட் பண்ணல பீப்புள். ஸோ இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபெயிலியர் கான்செப்ட்ஸ். பட் ஆனால் அது இப்போ இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு, ஏன்னா இப்போ நம்மளுக்கு கம்ஃபர்ட்லாம் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ கம்ஃபர்ட்னும் போது ஸ்னீக்கர்ஸ் கான்செப்ட் இஸ் வெரி ப்ரிவலண்ட். ஸோ ஸ்னீக்கர் வெஜ்னது இப்போ வந்துச்சுன்னா ஒரு வேளை இன்னும் நல்ல ரீச் இருக்குமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே ஓகே குட். ஸோ நிறைய ஸ்டைலிங் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பட் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியாத விஷயம், பட் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற ஒரு விஷயம், ஒர்க்கிங் விமனுக்கு எந்த லுக்கு கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்டு குவிக்கர் அண்ட் ஆல்சோ என்ன யூனிக் வே? ஆக்சுவலி நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கிற வே தான் என்னை பொறுத்த வரைக்கும் விமன் ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணாங்கன்னா இட் வில் லுக் வெரி நைஸ். ஒர்க்கிங் விமன்ங்கும் போது ஒரு டெஃபினட் செட் ஆஃப் க்ளோத்ஸ், இப்போ ஜென்ஸ் மாதிரியே தான். இப்போ நம்ம மென்ஸ் வேர் பார்க்கும்போது அவங்களுக்கு சர்டன் செட் ஆஃப் க்ளோதிங் தான் வச்சுருப்பாங்க. ஒரு 2 weeksக்கு 3 weeksக்கு அதே அவுட்ஃபிட் தான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுப்பாங்க. ஸோ அதே ஆக்சுவலாக விமனும் ஃபாலோ பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் அஸ் வெல்.
ஃபார்மல்ஸ்ங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான அவுட்ஃபிட், யூ கேன் ஈஸிலி மிக்ஸ் அண்ட் மேட்ச், ரொம்ப அதுக்கு ஒரு தாட் ப்ரொவோக்கிங் அப்படிலாம் இருக்கணும்ட்டு இல்லை. பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபார்மல்ஸ்ங்கிற கான்செப்ட் ரொம்ப வந்து ஆக்சுவலாக ரீச் கிடையாது. விமன் ப்ரிஃபர் வேரிங் சாரீஸ் ஆர் சல்வார் கமீஸ் டியூ டு அவர் கல்ச்சுரல் இது இல்லையா. ஸோ ஃபார்மல்ஸ் ஆக்சுவலாக ட்ரை பண்ணலாம், அது சீக்கிரம் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா ஐ திங்க் இட் வில் பி மோர் கம்ஃபர்டபுள் ஃபார் விமன் அஸ் வெல். டே டு டே லைஃப்க்கு ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணி ஓவர் ஆக்சசரைஸ் பண்ணுறதை விட இப்போல்லாம் மினிமல் ஸ்டைலிங் இஸ் மோர் இன்டு ட்ரெண்ட். ஸோ இது வந்து இன்னும் ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்சி போகும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நம்ம ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு இந்த ஃபார்மல்ஸ் வந்து சூட் ஆகும்னு நினைக்கிறேன். யா ஆக்சுவலி ஃபார்மல்ஸ்னால் வந்து பிளேசர் ட்ரௌசர் அப்படி தான் கிடையாது. நார்மல் ஷர்ட் அண்ட் ட்ரௌசர் போட்டாலே வந்து இட் இஸ் வெரி யூனோ கம்ஃபர்டபுள். ஷர்ட்டுங்கும் போது இட் இஸ் ஆல் மேட் ஆஃப் காட்டன் தான் இல்லையா. ஸோ இன்ஃபேக்ட் அது இன்னும் ஸ்வெட் அப்சார்பென்ட்டுமே கூட. ஸோ இட் இஸ் ஈவன் மோர் கம்ஃபர்டபுள் நான் ஃபீல் பண்ணுவேன். ஓகே ஓகே, இப்போ ஃபார்மல்ஸ் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி நம்ம வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், நம்ம இந்தியன் வேரில் ஃபார்மல்ஸ் போடுறதுக்கு இருக்குன்னா என்ன இருக்குது? யா நான் சொன்ன மாதிரி வந்து சல்வார் கமீஸ் அண்ட் சாரீஸ் தான் வந்து ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது. இப்போ சல்வார் கமீஸ் சாரீஸ்ங்கும் போது அது இட்ஸ் மோர் ஆஃப் என்ன சொல்கிறது, அதுதான் நமக்குன்னு ஒரு செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சாரீஸ்ங்கும் போது ஒரு ஹை காலர், ஃபுல் ஸ்லீவ் இப்படிலாம் போட்டால் ஒரு ஆஃபீஸ் வேர்க்கான ஒரு அட்டையர், ஒரு சிம்பிள் நெக் போட்டு ஒரு ஹாஃப் ஸ்லீவை தவிர அவங்க ஒரு ஹை காலர் ப்ளவுஸ் போட்டுட்டு ஒரு ஃபுல் ஸ்லீவ் ப்ளவுஸ் போட்டாங்கன்னா அது இன்னுமே ஒரு ஃபார்மல் லுக் இருக்கும். சல்வாருக்கும் அந்த ஹை காலர் ஃபினிஷ் இருந்து ஒரு ஃபுல் ஸ்லீவோ 3/4 ஸ்லீவோ இந்த மாதிரி வச்சோன்னா இட் வில் லுக் மோர் ஃபார்மல். இப்போ ஃபார்மல் வேர்ஸ் அப்படின்னா லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லிமிட்டட் ஆப்ஷன்ஸ்குள்ளேயே நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம் அண்ட் வி வில் ஹேவ் குவிக்கர் டைம் டு சூஸ் அப்படி சொல்லிக்கேன். எஸ். ஸோ என்ன மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும்? ஆக்சுவலாக ஃபார்மல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எல்லாருக்கும் வெல் நோன் அப்படின்னு பார்த்தோன்னா பிளாக் அண்ட் ப்ரௌன் தான். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக ஆக்சசரைஸ் பண்ணும்போது நம்மளோட ஷூஸாக இருக்கட்டும் ஆக்சசரிஸாக இருக்கட்டும் பிளாக் அண்ட் ப்ரௌன் பேஸ்டாக பண்ணுவோம். ஸோ அதுக்கு சிமிலராக என்னென்ன டோன்ஸ் நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அவுட்ஃபிட் ஆக்சுவலாக பிளான் பண்ணணும் ஃபார்மல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போது அதுக்கு என்ன கலர்ஸ் போகலாம் அப்படின்னு பார்த்தா பேஸ்டல் கலர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நியூட்ரலாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பிரைட்டான டோன்ஸ் நம்ம போக போக ரொம்ப ஒரு ஆஃபீஸ் ஆம்பியன்ஸில் ரொம்ப பிரைட்டாக போனால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக. ஸோ இந்த பேஸ்டல் சட்டில் நியூ டோன்ஸ் இதே கொஞ்சம் மூவ் ஆச்சுன்னா ஐ திங்க் த ஆம்பியன்ஸ் வில் பி மோர் ப்ளசன்ட். ஸோ இது எல்லாமே எப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் என்ன சொல்கிறது ஃபேஷன் அப்படிங்கிறத விட அந்த ஆம்பியன்ஸ் நம்ம எங்கே போகிறோம் அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம வந்து ஸ்டைல் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம வெளியில் பார்ட்டி போகிறோன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலிங் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஆஃபீஸ் போகிறோன்னா இட் ஷுட் பி வெரி நியூட்ரல் அண்ட் யூனோ அந்த ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்க மாதிரி தோணுது. லைக் சூஸிங் கலர் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி சொல்கிறீங்க. டெஃபினெட்லி இருக்கா? டெஃபினெட்லி எஸ். இப்போ கலர்ஸ் பின்னாடி சயின்ஸ், தேர் இஸ் சயின்ஸ் பிஹைண்ட் எவ்ரி திங். ஓகே, எல்லாமே வந்து ஒரு சயின்ஸ் இருக்கும் அதில். ஸோ இப்போ ஃபேஷனை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் என்னன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா கலர்ஸ் டெஃபினெட்லி அது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இப்போ ரெட் அண்ட் எல்லோ வந்து ரொம்ப ஒரு விஷுவலி அப்பீலிங் கலர். ஸோ சயின்ஸ்க்கும் போதே இட்ஸ் ஆல் அபவுட் பெர்ஸ்பெக்டிவ், கரெக்டாக? ஸோ இப்போ நம்மளோட ஐஸ்க்கு எது வந்து நல்லா தெரியும் அப்படிங்கிறது தான் அங்கே ஃபேக்டர். ஸோ அதுவே வந்து ஒரு பேசிக்காக ஒரு சயின்ஸ் தான். ஸோ என்னென்ன கலர்ஸ் போட்டால் நமக்கு விஷுவலி அப்பீலிங்னா நான் இப்போ சொன்ன மாதிரி ரெட் அண்ட் எல்லோ கலர் வந்து ரொம்ப ஒரு விஷுவலி அப்பீலிங்கான கலர், டக்குன்னு நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ ஃபுட்டுக்கு ஒரு கலர் காம்பினேஷன் இருக்கும். ஃபுட் போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கலரில் இருந்துச்சுன்னா இட் வில் இன்க்ரீஸ் ஹங்கர் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே ஒரு கான்செப்ட் தான் ஃபேஷன்லேயும் இருக்குது. இந்த கலர்ஸ்லாம் போட்டால் இட் லுக் மோர் ப்ரெசன்டபிள் அண்ட் மோர் குவிக்லி அட்ராக்ட் பண்ணும். அகேன் சேம் அந்த ஆம்பியன்ஸ் பொறுத்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த கலர்ஸ் பின்னாடி டெஃபினட்டாக ஒரு சயின்ஸ் இருக்குது. சயின்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஓ, ஸோ நிறைய இருக்குது ஸ்டைலிஸ்ட் நான் தெரிஞ்சுக்கிறது. டெஃபினெட்லி நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு காஸ்டியூம் அப்படி போட்டு விட்டு அனுப்புறது அந்த மாதிரி கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் லைக் அப்படி ஸ்டைலிங்னா வெறும் க்ளோத்ஸ் டிசைனர் கிட்ட வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி கிடையாது. அது பின்னாடி நிறைய ஸ்டடி ஆக்சுவலாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த கான்செப்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் தெர் ஆர் வெரி ஃபியூ ஸ்டைலிஸ்ட் இதை படிச்சுட்டு வந்திருக்காங்க, கரெக்டாக? ஸோ அதை படிச்சுட்டு வர்றது ஏன்னா இட் இஸ் அ ப்ரொசீஜர் ஆக்சுவலாக. அது பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது விச் தே ஹாவ் டு லேர்ன்.
அந்த லேர்ன் பண்ணால் தான் நமக்கு அதுக்கான அப்ளிகேஷன் ஸ்கில்ஸ் தான் வந்து ஒர்க் தவிர ஒர்க்லேயே அது ஆக்சுவலாக லேர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஸ்டீவிங் க்ளோத்ஸ், நம்ம ஜஸ்ட் ஒரு ஆக்சசரி போடுறது அப்படி கிடையாது. இது வந்து நிறையா இருக்குது பின்னாடி. நம்ம அத்தனையும் ஒரு ஸ்டடி பண்ணால் தான் நமக்கு அதில் ஒரு இன்டெப்த் நாலேஜ் கிடைக்கும். ஸோ இதுக்காக என்ன லைக் எனி டிப்ளமா கோர்சஸ் அந்த மாதிரி ஏதாவது? ஆக்சுவலி இங்கே இந்தியாவில் வந்து ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் நிறையா இருக்குது ஸ்டைலிங்கில். தெர் ஆர் மெனி இன்ஸ்டியூட்ஸ் தட் ஆர் ஆஃபரிங் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் அண்ட் ஸ்டைலிஸ்டே அவங்களே வந்து ஆக்சுவலாக நிறையா ஒன் ஸ்டைலிங் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. ஸோ அதுவுமே அட்டென்ட் பண்ணோன்னா நமக்கு ஆக்சுவலி ஒரு ஸ்டடீஸ் நம்ம முடிச்சதுக்கப்புறம் எல்லா இண்டஸ்ட்ரி மாதிரி தான் எதுவும் நம்ம ஸ்டடீஸ் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ நம்ம ஒரு ஸ்டைலிஸ்ட் கிட்ட வந்து ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணோன்னா அதில் வந்து நமக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸ்போஜர் கிடைக்கும். ஸோ இப்போ இன்செட் இருந்து வேலை பார்க்கும்போது அது வேறு கம்ப்ளீட் வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட்னா வேறு மாதிரி ஸ்டைலிங் இருக்கும், நம்ம ஓவர் ஸ்டைல் பண்ணிக்கலாம், ஓவர் ட்ரெஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் மூவிஸ்னு வரும்போது நம்மளுக்கு காமன் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ஸ்டடீஸுக்கும் இந்த செட்டை இறங்கி நம்ம வேலை பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டடீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த ஸ்டைலிஸ்ட் கிட்ட எல்லாம் வந்து எதர் அசிஸ்ட் பண்ணணும், இல்லை அவங்களோட ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணணும். அவங்க கூட இருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளுக்கு நிறையா லேர்னிங் இருக்கும். அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வி ஷுட் கெட் இன்டு த இண்டஸ்ட்ரி. ஸ்டைலிங் அப்படிங்கிற கான்செப்டே பார்த்திங்கன்னா செலிப்ரிட்டிஸ்க்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அது உண்மையா? அப்படி இல்லைன்னா காமன் பீப்புளுக்கும் ஸ்டைலிங் பண்ணலான்னா என்ன மாதிரிலாம் பண்ணலாம்? ஆக்சுவலாக ஸ்டைலிங்கிறது வந்து செலிப்ரிட்டிஸ்க்கு மட்டும்தான் அப்படிங்கிறது ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன். நான் சொன்ன மாதிரி ஸ்டைலிங்கிறது என்னென்னா ஒருத்தவங்களுக்கு எது வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணால் அவங்களோட என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து மற்றவங்களுக்கு பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டைலிங். ஸோ இப்போ ஸ்டைலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாடி டைப் இருக்கும். தெர் ஆர் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பாடி டைப்ஸ். இதுதான் வந்து ஆக்சுவலாக பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டைலிங். எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் கிளாஸ் ஷேப் இருக்கும், ட்ரையாங்கிள், இன்வெர்டட் ட்ரையாங்கிள், ஓவல், ரெக்டாங்கிள், இதெல்லாம் வந்து வேரியஸ் டைப்ஸ், பாடி டைப்ஸ். ஸோ ஒரு பாடி டைப்புக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டைலிங் இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாடி டைப் இருக்கும். ஸோ இந்த பாடி டைப்புக்கு இப்படி தான் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்டைல் பண்ணுவோம். ஸோ செலிப்ரிட்டிக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. அது ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன். ஐ திங்க் எவ்ரிபடி நீட்ஸ் அ பர்சனல் ஸ்டைலிஸ்ட். ஏன்னா அவங்கவுங்க எப்படி ட்ரெஸ் பண்ணால், எந்த ட்ரெஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்கிறத விட அவங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். ஸோ அதுக்கு தான் வந்து நமக்கு ஸ்டைலிங் தேவைப்படும். காமன் பீப்புளுங்கும் போது எனக்கு ஆக்சுவலாக கிளைண்ட்ஸ் வருவாங்க எப்படின்னா ப்ரைடல் ஸ்டைலிங் அதுக்கும் வருவாங்க. ஸோ அவங்க வெட்டிங் டே, மேரேஜ் ஆல்ரெடி அன்றைக்கி அவங்க எப்படி பெஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஸோ காமன் பீப்புளுமே நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா ஸ்டைலிங் ஷுடன்ட் பி மேட் வெரி எக்ஸ்பென்சிவ். இட் ஷுட் பி மேட் வெரி அஃபோர்டபுள். அண்ட் ஒரு காமன் பர்சனுமே வந்து ஒரு ஸ்டைலிஸ்ட் கிட்ட அப்ரோச் பண்ணி அவங்க ஒரு கன்சல்டேஷனில் எப்படி பெஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணலாங்கிறது ஒரு காமனாக இருக்கணும். பட் இந்தியாவில் பொறுத்தளவில் ட்ரெஸ்ஸிங்க்குன்னு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து காமன் பீப்புள் கொடுக்கறது இல்லை. It has always been these people who are only into the fashion industry who prioritize on styling. It has never been common people trying to approach a stylist. அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்னு வந்து ரொம்ப நிறையா பேர் வரதில்லை. இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் வெட்டிங்காக ப்ரைடல் ஸ்டைலிங் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி ஸ்டைலிங்கிறது வந்து ஒன்லி ஃபார் செலிப்ரிட்டிஸ் அப்படின்லாம் கிடையாது. எவ்ரிபடி விஷஸ் டு லுக் குட், எவ்ரிபடி விஷஸ் டு ட்ரெஸ் த பெஸ்ட். அவங்கள எப்படி பெஸ்ட்டாக காமிச்சிக்கலாங்கிறது எவ்ரிபடி ஹேஸ் இட் இன் மைண்ட். So I think it's a very common thing and everybody should start learning basics of styling and they should start working on it. நீங்கள் இந்தியன் சஸ்டைனபிள் பிராண்ட்ஸோட கொலாபரேட் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலாக சஸ்டைனபிள் பிராண்ட்ஸ்னு பார்த்தோன்னா நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணது இல்லை. பட் ஐவ் லேர்ன்ட் ஃப்ரம் Mr. Anuj Button Masala அப்படின்னு சொல்லிட்டு he is very famous for. So he believes in sustainable fashion. He is like one of the very inspiring person I personally feel in India. ஒரு ஃபேப்ரிக் வச்சு எப்படி ஒரு அவுட்ஃபிட் வந்து பண்ணலாம் க்ரியேட்டிவாக அப்படிங்கிறது வந்து அவர் தான் டீச் பண்ணார். திங்க் யூ கேன் சர்ச் அபவுட் ஹிம் as well. ஸோ சஸ்டைனபிள் ஃபேஷன்னா ஐ வில் அஸ்பயர் டு ஒர்க் வித் ஹிம் சம்டைம் சூன். ஏன்னா அது ஆக்சுவலாக ரியாலிட்டிக்கு வரும்போது சஸ்டைனபிள் ஃபேஷனுங்கிறது இட்ஸ் பீன்
அவ்வளோ பீப்புளால் ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியல. இப்போ நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு பிளாஸ்டிக் டூத் ப்ரஷ்லேருந்து ஒரு வுட் பேஸ்டாக நமக்கு வந்து சஸ்டெயினபிளாக நம்ம சேஞ்ச் பண்ணோம், ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக சேஞ்ச் பண்ணோம்னா இட்ஸ் நாட் தட் குவிக். அதே மாதிரி தான் வந்து ஃபேஷன்லேயும் இட்ஸ் நாட் யூனோ கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்க இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் டெஃபினெட்லி தட் இஸ் அ நியர் ஃபியூச்சர். எவ்ரிதிங் இஸ் கோன் டர்ன் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி. அதே மாதிரி ஃபேஷனுமே வந்து சஸ்டெயினபிளாக மாற போட்டு இட்ஸ் கோன் பி லைக் வெரி சூன் and we should start adapting ourselves to it. I think இப்போ கூட one of the topmost celebrities in India, South Indian cinema, he started he's starting his own sustainable brand. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய செலிப்ரிட்டிஸ் ஐ திங்க் ஷுட் எம்ஃபசிஸ் ஆன் இட். ஏன்னா செலிப்ரிட்டிஸ் வந்து பப்ளிக் சொல்லும்போது இட் இஸ் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் காமன் பீப்புளுக்கு. அவங்க சொல்லும்போது அது கரெக்டுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் இருக்குது. ஸோ ஐ திங்க் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் ஷுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் சஸ்டைனபிள் ஃபேஷன் ஸோ தட் ஈவன் காமன் பீப்புள் வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இட் இஸ் அண்ட் we ourselves can adapt to it very quickly. ஓகே, ஸோ என்னென்ன மாதிரி செலிப்ரிட்டிஸோடு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? நான் ஆக்சுவலாக வந்து ஐ ஒர்க் வித் ஷாரிக் ஹாசன், சஞ்சிதா ஷெட்டி, ஐஸ்வர்யா தத்தா, சாக்ஷி அகர்வால் ஃபேவரெட், இளையராஜா சார். அவர் தான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டைலிங்கே நான் இளையராஜா சாருக்கு தான் ஐ காட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு ட்ரெயின் பண்ணவங்க வந்து ஹி கைடட் மீ, இந்த மாதிரி நீ எடு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எடுக்கும்போது வேறு லெவல் எக்ஸ்போஜர் ஐ காட். ஸோ ஐ திங்க் இட் ஆல் ஸ்டார்டட் தேர். ஸோ நிறைய செலிப்ரிட்டிஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் ஃபேவரெட்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அது உங்களுக்கு பிடிச்ச செலிப்ரிட்டியாகவும் இருக்கலாம், பட் இல்லைனாலும் இந்த செலிப்ரிட்டியோட ஃபேஷன் சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, லைக் டே டு டே லைக் ரீசெண்ட் ட்ரெண்டுக்கு இவங்க மேட்ச் ஆகிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஓகே, ஆக்சுவலாக எல்லா டிசைனர் ஸ்டைலிஸ்ட்டுக்குமே வந்து ஒரு ட்ரீம், இவங்களோடலாம் ஒர்க் பண்ணால் அப்படி நம்மளோட ஆக்சுவலி இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோன்னு நினைப்போம், டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருக்கும். பட் ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுற செலிப்ரிட்டிஸ் வந்து வெரி மினிமல். ஏன்னா தே லைக் டு பி மோர் நேச்சுரல் அண்ட் மோர் ரிலேட்டபிள் டு த காமன் பப்ளிக். ஸோ அதனால் வந்து அவங்க இந்த ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதே வந்து ரொம்ப ஒரு லிமிட்டடான செட் ஆஃப் பீப்புள் தான். ஸோ ஐ திங்க் எவ்ரி ஒன்ஸ் ட்ரீம் இஸ் டு ஒர்க் வித் பாலிவுட்டில் பார்த்தோன்னா ரன்வீர் சிங் ஆப்வியஸ். பிகாஸ் த வே அவ்வளோ க்ரேஸியாக வந்து he's ready to experiment whatever fashion sense it is. He doesn't have a second thought. I think இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சவுத் இந்தியாவில் பார்த்தோன்னா விஜய் தேவர்கொண்டா ஸ்டைல் இஸ் லைக் வேறு லெவலில் வந்து பேசிகிட்ருக்கு ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் எல்லா செலிப்ரிட்டிஸுமே இந்த மாதிரி ஒரு ஃபேஷன் சென்ஸ் வச்சாங்கன்னா நமக்குமே வந்து ஒரு பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்காக you'll feel like creating more new stuff இல்லையா. ஸோ யா, இவங்க ரெண்டு பேரும் ஐ திங்க் இஸ் ரோல் மாடல் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டைலிஸ்ட் அண்ட் டிசைனர்ஸ் இன் ஹோல் ஆஃப் இந்தியா. ஃபீமேல் செலிப்ரிட்டி இஸ் ஐ திங்க் ஃபீமேல் எக்ஸ்பெரிமெண்டிங் இஸ் நாட் தேட் ப்ரிவிலன்ட். பட் யா, சவுத் இந்தியா பொறுத்த லெவல் ஐ திங்க் நயன்தாரா ஹேஸ் அ கிரேட் sense of style. I think Chaitanya Rao has been working with her for a good period of time. And South India portha level I think Nayanthara carries a very unique style and she never deviates from her original style. And the sense of style I think is very visually appealing also for the audience. ரொம்ப ஒரு அழகாக தெரிவாங்க ஆன் ஸ்க்ரீனில். இந்தியா லெவலில் ஐ திங்க் தீபிகா படுகோன் கேரிஸ் அ வெரி குட் ஸ்டைல். ஓகே, ஸோ கேட்டுகிட்டே இருந்தால் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே இருப்பீங்க இருக்கு, அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கீங்க. அதே மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸும் இருக்கும்னு நினைக்கிறேன், அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும். குட்டா பேடா எதை கேட்குறீங்க? ஆக்சுவலாக எனக்கு அன்ஃபர்கெட்டபிள்னா எப்போவுமே வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி இளையராஜா சார் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டைலிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக என்னை பொறுத்த லெவலில் நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது வி ஷுட் நெவர் ஹாவ் தட் ஒரு ஃபியரோ ஒரு பயமோ இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக உங்கள் பெரிய ஆளாக இருப்பாங்க, நமக்கு தெரியுமா என்ன ஏது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மஸ்ட் பாயிண்ட், எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். நம்ம அந்த ஃபியர் இருந்தாலே நம்மளோட 100% கொடுக்க முடியாதுங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அதனால் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக இளையராஜா சார்ங்கும் போது எனக்கு ஆக்சுவலி ஐ எம் அ சிங்கர் as well, ஓகேவா. ஸோ அதனால் எனக்கு அவரை பார்க்கலாம் வந்து ஒரு காட் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனால்
ஐ ஆல்வேஸ் ஃபெல் லைக் அதை பற்றி ஒரு ஹைப் இருக்கக்கூடாது. ஏன்னா யூ ஷுட் நெவர் ஹேவ் தட் ஃபீலிங். இது மாதிரி பயந்துட்டோன்னா நம்மளால் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண முடியாது, எந்த ஒர்க்காக இருக்கட்டும். ஸோ அதனால் ஐ வாஸ் வெரி சட்டில். பட் ஆனால் ஹீ வாஸ் லைக் வெரி யூனோ வெரி கம்ஃபர்டபுள் டு டாக் வித். ஹி வாஸ் அ வெரி கம்ஃபர்டபுள் பர்சன் டு டாக் வித். எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரு 6 to 7 hours ஐ வாஸ் லைக் ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்பெண்ட் வேல்யூபிள் டைம் வித் ஹிம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷூட் முடிஞ்ச ஒரு ஃபோட்டோ ஷூட் தான் அது. ஆக்சுவலாக அவரோட ஒரு கான்சர்ட்காக முன்னாடி வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட், இந்த போஸ்டர்ஸ்க்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதை முடிச்சுட்டு பார்த்தோன்னா திடீர்னு வெளிலேருந்து ஒரு க்ரௌடு வந்துச்சு, லைக் பஞ்ச் ஆஃப் பீப்புள் கம்மிங் டு டேக் அ பிக்சர் வித் ஹிம். அண்ட் அப்போ தான் எனக்கு வந்து அவருக்கு நேராக பாடி காமிக்கணும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தால் போகிறோம் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு அதோட ஒரு ஆக்சுவலாக அவரோட ஒரு வேல்யூவே எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒரு ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட இதுங்கும் போது மை ஹார்ட் ஸ்டார்ட் பீட்டிங் ஃபாஸ்ட். நமக்கு வந்து நிஜமாலுமே நம்ம ரியாலிட்டி தான் இருக்கோமா, நம்ம தான் அதோட வேல்யூ புரிஞ்சுக்கலையா அப்படின்னு. பட் ஐ வுட் சே அந்த ஒரு விஷயத்தினால தான் ஐ வாஸ் ஏபிள் டு ட்ரைவ் த ஹோல் டே. இஃப் ஐ ஹேட் தட் ஃபீலிங், அதுக்கப்புறம் எனக்கு பேசவே வரல, டு பி ஹானஸ்ட். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எனக்கு. அது எனக்கு லைஃப் லாங் வந்து, நான் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக தான் அந்த ஃபோட்டோ கூட ஃப்ரேம் பண்ணிருக்கேன். எனக்கு அது வரைக்கும் வந்து அது ஒரு அவ்வளோ பெரிய ஆளுன்னு நினச்சிட்டோன்னா நமக்கு ஸ்டைலிங் வராது, பயத்திலே பாதி செத்துரும். ஸோ தட் இஸ் ஒன் அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் we've done a lot of டிவி சீரீஸ், வெப் சீரீஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ கூட ஒரு லேட்டஸ்ட் ஒரு ஆந்தாலஜி சாக்ஷி அகர்வாலுக்கு ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரிதிங் ஐ திங்க் we cross a lot of good and bad things in the industry. If we take up the good things, we can grow. நம்ம பாசிட்டிவ்ஸை மட்டும் எடுத்தோன்னா நமக்கு அடுத்தடுத்து ஸ்டேஜ் போகிறதுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். such a wonderful time with you, Shrestha Iyer. ஓகே, ஸோ நிறைய பேசிட்டோம். கொஞ்சம் விஷுவலாக எங்களுக்காக ஏதாவது செஞ்சு காட்ட முடியுமா, எப்படி ஸ்டைல் பண்ணலான்னு சொல்லி? தாராளமாக பண்ணலாம். ஐ திங்க் வில் புல் இன் அ பர்சன் ஃப்ரம் ஆர் டீம். ஓகே. அண்ட் அவங்களுக்கு வந்து குவிக் ஸ்டைலிங் டிப்ஸ், ஐ திங்க் நீங்கள் கேட்ட மாதிரி நார்மல் பீப்புளுக்கு ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டைலிங்னா என்னன்னு ஒரு ஜிஸ்ட் கொடுக்கறதுக்கு ஐ திங்க் வி கேன் ஷோ தட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஐ ஹேவ் மை ஃப்ரெண்ட் Drashti here who's going to help me out. நான் இப்போ வந்து உங்களுக்கு குயிக்காக நீங்கள் வெளியில் கிளம்பும்போது என்னென்ன ஸ்டைலிங் பண்ணால் ஒரு சேஞ்ச் ஓவர் காமிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். If you're bored of your own wardrobe collection, just walk on to your dad or your boyfriend's wardrobe and just pick some random t-shirt or a plain t-shirt, pair it up with a denim. இதை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலான்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ்ஸ் ரோல் அப் பண்ணுங்கள். ஸ்லீவ் ரோல் அப் பண்ணால் அதோட அந்த டிஷர்ட்டோட ஃபீல் மிஸ் ஆகாமல் ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு க்ரியேட் பண்ணும். ஸோ வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் குவிக்கஸ்ட், ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஸ்டைலிங் டிப். இது வந்து நீங்கள் டக்குன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். நம்பர் 2 வந்து இங்கே டிஷர்ட்டு டக்கின், ஃப்ரண்ட் மட்டும் டக்கின் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரண்ட் டக்கின் பண்ணும்போது உங்களோட வெயிஸ்ட்லேருந்து லெக் வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து டாலராக தெரியும். ஏன்னா வெயிஸ்ட்லேருந்து லெக் வரைக்கும் இன்னும் எம்ஃபசிஸ் ஆகும், டிஷர்ட்டோட லெங்க்த்து இதில் ஷார்ட் ஆகும். ஸோ அதனால யூ லுக் மோர் டாலர். திஸ் இஸ் ஒன் ஈஸி டிப் ஃபார் கேர்ள்ஸ் ஹூ வாண்ட் டு லுக் டாலர். யா, ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரி ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணலாம். And just leave your hair loose. This is one very easy and quick way of styling. Yeah, let's move on to the second one. ஸோ ஆக்சசரிஸ் ஆட் ஆன் பண்ணும்போது ஒரு பிளெயின் டிஷர்ட்டில் அனிமல் பிரிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபேப்ரிக்காக ஒரு ஸ்கார்ஃப், நெக் டை இல்லை ஒரு பண்டனா ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணோன்னா இட் வில் லுக் மோர் குட். Yeah,
So when you add a scarf to a look or a layering add பண்ணும்போது it will look more better, it will look more presentable to the eyes. So yeah. Now how to change this oversized shirt to a proper fit shirt? Let's see now. First, let's roll up the sleeves. It's like very basic. 3/4 length le we'll roll it up. That's it. Number 2, you can button it down. One button you can take it off and keela 2 buttons and you can put a knot. So in the knot போடும்போது there are a lot of people who ask me like இங்கே ஒரு கேப் வரும் அந்த கேப் எப்படி கவர் பண்ணுறதுன்னு. Always you should never get the right over the left. Right over left na you will get that space here. So it should always be like left over right. Pull it out. So then you see this, you don't get the spacing. Put a double knot. This is one way. Number 2, you can just put this in. Now it has that neat finish. So basically I've seen a lot of people who try to wear loose t-shirt with loose palazzos and the mari loose with loose or tight fit t-shirt with tight jeans. So it actually ஒரு misconception. Tight with tight, loose with loose நல்லா இருக்குங்கிறது கிடையாது. எப்போவுமே நமக்கு ஒரு டாப் ஆர் பாட்டம் ஏதாச்சும் ஒன்று டைட் ஃபிட் இருந்தால் இன்னொன்று வந்து லூஸ் ஃபிட்டாக தான் இருக்கணும். ஸோ இங்கே வந்து இப்போ நமக்கு ஜீன் வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்டில் இருக்குது, அதனால டாப் வந்து ஓவர் சைஸ் போட்டுக்கலாம். பட் இதுவே வந்து டாப் நம்ம டைட் ஃபிட் பண்ணுறோன்னா இட் லுக் ஓவரால் இட் லுக் ஷீல் லுக் வெரி ஸ்டிக்கி அண்ட் ஃப்ரேமில் வந்து ரொம்ப தின்னாக தெரிவாங்க. ஸோ அது ஒரு பெர்செப்ஷனில் நம்ம பார்க்கும்போது டைட் அண்ட் டைட் வேர் வில் நெவர் கோ டுகெதர். லூஸ் அண்ட் லூஸ் போடும்போது இட் லுக் வெரி ரொம்ப ஒரு லேசி ஃபீல் இருக்கும். So this is the right way to style. Always pair an oversized shirt or t-shirt with a perfect fit denim. Start. If you are not so comfortable to wear a single dress, sleeveless, if you are not in the right mood to wear it, அப்போ வந்து நீங்கள் உள்ள ஒரு t-shirt you can add in. So with the LBD, இது வந்து ஒரு proper LBD, அது உள்ள ஒரு t-shirt போட்டாலும் it will look overall the look will look very neat and complete. Full sleeve விடுறதை விட இப்படி ரோல் பண்ணிடும்போது it will look more better. You can in this way you can pair up all your dresses or LBDs with any shirt or t-shirt just like a perfect fit. So yeah. So now this is a very loose fitted dress. இந்த ட்ரெஸ்ஸில் வந்து உங்களோட பாடி ஷேப் வந்து தெரியவே தெரியாது, ரிவீலே ஆகாது. ஸோ இன்ஸ்டெட் இஃப் வி ஹாவ் an accessory, if we have a belt around her waist, it will define her body type. Alright? So now this is like the complete look. இப்போ அவங்களோட வேஸ்டில் எம்ஃபசிஸ் இருக்கிறதுனால it will define her curves. So I have few techniques to make models look more taller. இப்போ நீங்கள் 5'2", 5'3" height தான் இருக்கீங்கன்னா how to look more taller. Visually நீங்கள் இன்னும் டாலாக இருக்கிறதுக்கு எப்படி காமிக்கலாம் அப்படின்னா wear more of nude heels. Nude heels போடும்போது உங்களோட heels skin tone-ஓட blend ஆகிடும். So blend ஆகும்போது you'll naturally look more taller. If you're wearing like some say 4 to 6 inch heels போடுறீங்கன்னா கூட it will blend with your skin tone. அதனால you'll naturally look a tone, கொஞ்சம் வந்து you'll look more taller. You can wear preferably block heels for comfort zone. ஏன்னா வந்து when you're like உங்கள் ஹைட் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் ஹீல்ஸ் போட்டு ஸ்டிலேட்டோஸ் மட்டும் போட்டிங்கன்னா it will be very painful. I'm not so cruel enough. ஸ்டிலேட்டோஸ் மட்டும் போட்டால் your foot will start paining a lot. So it's preferred to wear block heels. இதுக்கப்புறம் பேண்ட்டோட எண்டில் வந்து கஃப் இருக்கிற மாதிரி இல்லை ஜாகர்ஸ் அந்த டைப்பில் வந்து யூ கேன் வேர் பேண்ட்ஸ் ஸோ தட் மோர் ஆஃப் யுவர் ஸ்கின் வில் பி சீன். கீழே கால் கிட்ட இருக்கிற இன்னும் கொஞ்சம் ஸ்கின் தெரிய யூ லுக் மோர் டாலர்.
ஸோ அதனால கஃப் ஜீன்ஸ் ஆர் ஜாகர்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட். You can have your shirt tucked in as well. So these are all like few small techniques to look more taller. So thank you so much for having viewed this whole video. I hope it should have been beneficial to you. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லேர்னிங் இருக்கும்னு நினைக்கிறேன். So if you like the video, please like, share and subscribe. Don't forget to press the bell icon. Thank you.